Hello all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஃபோர் மேக்கப் நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்கின் எப்படி ப்ரெப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை சோப் வச்சு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கிளென்சிங் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் யுவர் விஷ். ஸோ கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா வந்து பேட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து டாட் அண்ட் கீயோட டோனர் நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து இண்டியோத்தோட சீரம். இப்போது சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை ஸ்கின்கான சீரம் என்ன மாதிரியான சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ சீரம், ஹைட்ரேட்டிங் சீரம், இது மாதிரியான சீரம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோனருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம சீரம் அண்ட் டோனருக்கு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணுவோம். இதே ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் சீரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது முடிச்சக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவுமே ஆஸ் பர் உங்களோட விஷ் தான். நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல் ஸ்கின் டைப் மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து மேக்கப்பில் இன்க்ளூட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க, அவுட்டோரில் ஷூட் இருக்குது, ப்ரீ வெட்டிங் ஷூட் இல்லை போஸ்ட் வெட்டிங் ஷூட், இல்லை வந்து நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு டெய்லி ரெகுலர் மேக்கப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணணும், ப்ளஸ் வந்து அதில் அந்த மேக்கப்பில் எனக்கு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஸ்டெப்பில் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அடுத்த ஸ்டெப் சன்ஸ்க்ரீனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர்ஸ். ஸோ ப்ரைமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து நான் 2 ஸ்கின் டைப்க்கு வச்சுருக்கேன். ஒன்று வந்து ட்ரை ஸ்கின்னோடது, ஒன்று வந்து ஆயிலி ஸ்கின்னோடது. ஸோ இதுதான் நம்மளோட மேக்கப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரெப் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து டோனர் யூஸ் பண்ணுவோம், டோனர் ஆர் சீரம். தென் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ப்ரைமர். ஸோ இதில் வந்து நான் எப்பயுமே சன்ஸ்க்ரீன் இன்க்ளூட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆஸ் பர் அதுவும் உங்களோட விஷ் தான். உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நீட் இல்லை அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் டைரெக்டாக ப்ரைமருக்கு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேக்கப் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்க்கு நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.